என்னங்க சார், காலையிலே இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? காலையிலே வா, நல்லாவா இருக்கு? என் செல்லத்தை நான் தூக்கி வச்சிருக்கேன். யார் என்னை கேள்வி கேட்பா? நீனே நீ கேட்க முடியாது. என் இஷ்டம். நான் எப்போ வேணாலும் வச்சுப்பேன். காலையில இருந்தானே, நைட்டாக இருந்தானே, என் செல்லத்தை எப்போ தோணுதோ அப்போ மடியில் தூக்கி வச்சுப்பேன். என்னெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் ரூம்ல வச்சிருந்தா பரவாயில்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படி வந்து இங்க உட்காந்துருந்தா எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்க? அதுலயும் அத்தையும் மித்திரவும் பார்த்தா அவ்வளவே சும்மாவே ஏதாச்சும் புரிஞ்சு தள்ளுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்படி பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது தேவையா கார்த்தி? கடுப்பாகட்டும்டி, பார்த்து நல்லா கடுப்பாகட்டும். அதான் எனக்கு வேணும். அதனால தானே நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடுப்பாகி அப்படியாச்சும் ஒரு ரோசப்பட்டு வீட்டை விட்டு வெளில போறாளான்னு பார்த்தியா? போகாம இங்கே தானே சுத்திக்கிட்டுறா. எல்லாம் உள்ளே சொல்லணும். நீ பண்ண வேலை தானே. நான் என்னப்பா பண்றது? ஏதோ நல்லது செய்யறமேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா இங்க இருந்துகிட்டு அட்டை மாதிரி விட்டுக்கிட்டு நகல மாட்டிக்கிறா. என்னதான் பண்றதுன்னு தெரியல. என்னடி வர வர அழகாகிக்கிட்டே போற? உன் அழகுக்கு அளவே இல்லாம போகுது. அழகு கூட்டிக்கிட்டே போகுது. என்ன ரகசியம்? யாரு? நான் நான் அப்பெல்லாம் ஒண்ணு போகலையே. எப்பவும் மாதிரிதான் இருக்கேன். நீங்க தான் எதுக்கோ ஐஸ் வைக்கிறீங்க. அட இல்ல செல்லம், நிஜமா தான் சொல்றேன். வர வர அழகு கூடிக்கிட்டே போகுது. என்னன்னு தெரியல. என் பொண்டாட்டி என்னை விட அழகாகிறா. நீ இந்த ரொம்ப அழகா இருக்க. உன்னை எல்லாரும் சைட் அடிப்பாங்க போலயே. நீ இனிமே ஆபீஸ்ல வராத, வீட்லயே இருந்துக்க. ஏய், நீ எதுக்கோ வழி பண்ற. என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லு. நான் எதுக்கும் ஐஸ் வைக்கலப்பா. நான் உள்ளதை சொன்னேன், உண்மையை சொன்னேன். பொண்ணுங்களுக்கே இப்படிதான். அழகா இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் தலைக்கு ஏறிடும். இல்லை இல்லைன்னு மழுப்புறது. நாங்க 4 தடவை அழகா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தானே ஒத்துக்குவியே. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் அழகா தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப புகழ்ற மாதிரி தெரியுதா? எதுக்கோ ஐஸ் வைக்கிறீன்னு தெரியும். என்னன்னு தெரிஞ்சா கேட்டுப்பல்ல. அது ஒண்ணும் இல்ல செல்லக்குட்டி. ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இல்லம்மா, நேற்று ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னியா? பர்த்டேக்கு 2 நாள் இருக்குல்ல. இன்னைக்கே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நைட்லாம் தூக்கமே இல்லடி. நீ வாட்டுக்கு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு தூங்கிட்ட. ஓ, அதுதான் விஷயமா? தெரியுது தெரியுது. காலையிலே மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் போதே தெரியும் எதுக்கோதே அடி போடுறீன்னு. ஆனா இதுக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அப்போ மேடம் வேற எதுக்கு எதிர்பார்த்தீங்க? இல்லப்பா, நான் அப்படி சொல்ல வரல. நீ எப்படி சொல்ல வந்த? நீங்க நினைச்சீங்கல்ல, அத ஒண்ணு நான் சொல்ல வரல. நான் ஒண்ணுமே நினைக்கலையே. நான் எதுவுமே நினைக்கலப்பா. டேய் பக்கி, என் வாயிலே சொல்லணும்னு இருக்கியா? நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியும். நானே என் வாயில சொல்ல மாட்டேன். நல்ல விவரம் தாண்டி. சரி சொல்லு, சர்ப்ரைஸ் என்ன? அதுவா, அது வந்து என்னடி வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுவே. அது ஒண்ணும் இல்லப்பா. சும்மா உங்களை கலாய்க்கலாம், ஏதாச்சும் சொல்லலாம், ஏதாச்சும் சர்ப்ரைஸ்னு சொல்லி உங்களை காக்க வைக்கலாம். நீ அதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல, அப்படின்னு சும்மா சொன்னேன். ஒல்லுல அடி பாவி, அப்ப நிஜமாவே ஒண்ணுமே இல்லையாடி? நான் வேற நைட்டு பூரா தூங்கி என்னவா இருக்கும் என்னவா இருக்கும், நமக்கு ஏதாச்சும் பெருசா கிஃப்ட் கொடுக்க போறாளோ அப்படிலாம் ஆசையா இருந்தா இப்படி பொசுன்னு சும்மான்னு சொல்லிட்டியல்ல. போடி எங்கிட்டு. சரி, மனுஷன் தூக்கமே போச்சு உன்னால. இப்ப காலையில பாரு, மடியில உன்னை தூக்கி வச்சு கால்லாம் வலிக்குது. வலிக்கும் வலிக்கும், ஏன் வலிக்காது? நல்லா வலிக்கும்ல. தூக்கி வச்சுக்கிட்டீல்ல, இப்ப சர்ப்ரைஸ் இல்லைங்கன்னு இறக்கி விடலான்னு பாக்குறீங்களா? நானே இறங்க மாட்டேப்பா. இறங்குடி. அந்த மித்ராக்கு நேரம் மூக்கு வேத்திருக்கும். வந்தாலும் வந்துருவா. வரட்டும், வந்தா வரட்டும். எனக்கு என்ன பயமா? என் புருஷன் மடியில நான் உட்காந்துருக்கேன். வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் புருஷன் மடியில போய் உட்கார சொல்லுங்க. நானும் ஒன்னும் சொல்ல மாட்டேன். கார்த்தி, நீ சொன்னது என்னமோ மூக்கு வெத்துருச்சு என்னமோ. கரெக்டா அவளை புரிஞ்சு வச்சிருக்கேன். மூக்கு வெத்து வந்துட்டா பாரு. எப்படிதான் கரெக்டா சொன்னேன்? அந்த அளவுக்கு பாண்டிங் வந்துட்டாளா? அவளை பத்தி தான் எனக்கு தெரியுமே. இதுல என்ன பாண்டிங் இருக்கு? எப்படிதான் நம்ம 2 பேரும் பக்கத்துல ஒன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்கோமோன்னு தெரியுதோ தெரியல. நம்ம ரூம்ல இருக்கும்போது மட்டும்தான் வர மாட்டேங்கிறா. வர்ற மாதிரி இருந்துச்சு ஏதாச்சும் சாக்கு சொல்லி வந்துருவா. என்ன ஜென்மமோ தெரியலங்கிட்டு. பாரு, நம்ம பெட்ரூம் நினைப்பு போல ஹாலில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூத்தாடிக்கிட்டு இருக்கத. ஆள் பயிர் வருவாங்கன்னு தெரியாது. ஆமாம், இவங்க இங்கேயே இப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ பெட்ரூமில் என்ன நிலைமை? இந்த ஆண்டி வேற என் புள்ள நான் சொல்கிறதையும் கேட்பேன், என் வார்த்தையை மீற மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி வசனம் பேசுவாங்க. ஆண்டியெல்லாம் நம்மனா நம்ம கதைக்கு ஆகாது போல். கொஞ்ச நாளில் நம்ம வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி தான் வரப்போதோ. இது நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியாக படலை. இங்கே ஒருத்தி வந்து நிற்கிறமே, இப்போ வாச்சும் கொஞ்சம் நிப்பாட்டுருங்களா? எனக்குன்னு நான் என்னமோ மடியில் ஏறி உட்காந்துக்கிறா, அவளுக்கு பட்டா போட்ட இடம் மாதிரி. என்ன மித்ரா பண்றது? இடத்ததே அவ பட்டா போட்டாலே அப்ப அவ தானே உட்கார முடியும். நீனா வந்து உட்கார முடியும்? இல்லைப்பா, நான் ஒன்றுமே சொல்லலையே.
அச்சோ மித்ரா, நீ மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாவே பேசிட்டேன், எங்களுக்கு கேட்டுருச்சு. என் புருஷன் மடியில நான் உட்காந்துருக்கேன், உனக்கு எங்கே வலிக்குது? இந்த மடி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை பார்த்து உனக்கு வயிறு எரியுது போல, புகையிற வாடை வருது. போ, போய் தண்ணியை ஊற்றி அமர்த்து போ. எப்போ பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு வேட்டு வேலையாக போச்சு. முன்னாடி என்னென்னா கார்த்திக் மட்டும்தான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இவளும் கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன பேச்சு பேசுகிறா, இவளெல்லாம் ஒரு வழி பண்ணணும். என்னதே பண்ணாலும் உஷாராகி வந்துடுறாளே, என்ன பண்ணாலும் அவளை வீட்டை விட்டு வெளில துரத்தவே முடியல. என்னதே பண்ணி தொலைகிறேன்னு தெரில. பார்த்தா ஒன்று சேர்ந்து குழந்தை குட்டின்னு பெற்று 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க போல். அதை பார்த்துக்கிட்டு நான் ஔவையார் மாதிரி போக வேண்டியதானோ என்னமோ. என்ன மித்ரா யோசனையாவே இருக்க? போ, அதான் சாதனா சொன்னால வயிறு எரியுது, புகையிற வாடையில வருது, எனக்குந்தே லைட்டா வருது. அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் 1000 பேசுவோம். இதை எப்போ பார்த்தாலும் ஒட்டி கேட்டுக்கிட்டே தெரியுது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? சோறு தானே திங்கிற, இல்லை வேற எதையும் திங்கிறியா? சோத்துல உப்பு போட்டு தின்னா ஒரு தடவை சொந்த ரோசம் வரும், அதை விட போயிடுவேன். எப்போ பார்த்தாலும் மானம் கெட்ட பழப்பு மாதிரி என்ன பேசுறாங்க ஏது பேசுறான்னு ஒட்டி கேட்டுக்கிட்டே தெரியுற. சீ, என் செல்லம் இப்பதாண்டி அழகா அறிவா பேசுற. இப்படி தாண்டி பேசணும். இப்படி பேசினாலும் இவளுக்கெல்லாம் புத்தி வராது, மறுபடியும் நம்மகிட்டே வந்து நிப்பா. இப்பதான் சொல்லியே போறாளான்னு பார்த்தியே, ரோசமே இருக்காது. இதெல்லாம் என்னத்தை திங்கிதோ யாருக்கு தெரியும்? மாட்டு புல்ல எதுவும் திங்கிதோ என்னமோ. ஐயோ மாமா, அது புல்லு இல்ல, புண்ணாக்கு. ஆமா சாதனா, புண்ணாக்கதான் அவ திங்கிறா. அதனாலதான் கொஞ்சம் கூட புத்திங்கிறதே இல்லை. புண்ணாக்க தின்னு தின்னு மூளை மழுங்கி போச்சு. சரி வாங்க, நம்ம ரூம்குள்ள போகலாம். இங்க இருந்தா ஒரே கண்ணு படுது, நம்ம தான் போகணும் போல. அவ போக மாட்டா, அவ செல்ல மாதிரி நிப்பா. வாங்க நம்ம போலாம், நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். நிம்மதியா ரொமான்ஸ் பண்ண விடுறாங்களா? சே, இந்த வீட்டுல புதுசா கல்யாணமே நிம்மதியா இருக்கவே முடியாது போல. என்ன சாதனா, நம்ம பேசாம ஹனிமூன் போலாமா? ஏன், நம்ம வீட்டுல நம்ம ஜாலியா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். இவ தான் வெளியில போகணும். இவளை துரத்துல வெளியே பாருங்க முதல்ல. எல்லாம் இந்த அம்மானாலதான். அம்மாவுக்கு மட்டும் இவ பத்தி தெரிஞ்சிச்சு, அம்மாவே வெளில தள்ளி விட்டுரும். நீ ஒன்னும் கவலைப்படாதவா. நிம்மதியா என் புருஷன்கிட்ட கூட பேச முடியல. முதல்ல மூஞ்சி முகரையும் பாரு. பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போய் உன் புருஷன் கூட இருவே. எப்ப பார்த்தாலும் எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ வாடி செல்ல குட்டி, என் மூடே போயிரும் போல. வா, நம்ம போய் கொஞ்சிட்டு இன்னைக்கு லேட்டா ஆபீஸ் போலாம். என்ன பேச்சு பேசிட்டு போறா. அவன் புருஷன் கூட அவ இருக்கலாம். புருஷன் எப்படி வந்தேன், தானா முளைச்சி வந்தானா? நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன். இவ தட்டி பறிச்சுட்டு என்னையே என்ன பேச்சு பேசுறா. எனக்கு வயிறு எரியுதான். ஆமா, எரியதே செய்யுது. என்னோட கார்த்திகா அவன் கொஞ்சிக்கிட்டு இருந்தா எனக்கு வயிறு எரியாதா? மித்ரா, இங்கேதான் நிக்கிறியா? உன்னை காணம்னு வீடு பூரா அலசுன்னு அலசிட்டு வாரு. இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன மித்ரா, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? என்ன ஆண்டி நடக்கணும்? எல்லாம் தான் என் கண்ணு முன்னாடி நடக்குது. இங்கே இந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் கொஞ்சி குழாவி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இங்கேயே இப்படி பேசுகிறாங்க, அப்போ ரூமில் எப்படி இருப்பாங்க? உங்கள்கிட்ட கேட்டால் என் புள்ள நல்லவன் சொல்கிறீங்க. சும்மா ஏதாச்சும் சிரித்து பேசியிருப்பாங்கம்மா, அதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு இருப்பிய நீ வேற. இல்லைங்க ஆண்டி, எனக்கு என்னமோ சரியாக படலை. உங்கள் ரூமில் புருஷன் முன்னாட்டியே வாழ்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைம்மா, என் பேச்சை கேட்கலைனாலும் அவங்க மாமனார் தான் சொல்லியிருக்காருல்ல 2 மாதத்துக்கு ஒன்றா சேரக்கூடாதுன்னு. அதனால் கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. சும்மா நம்மளை வெறுப்பேற்றுறக்காது ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதுக்கு போய் சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுகிட்டு இருக்க. இந்த அத்தை இருக்குல்ல, பார்த்துக்கிறேன் விடு. ஆமாங்க ஆண்டி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதே தான் சொல்கிறீங்க. இதே சொல்லி உங்களுக்கு வாயும் வலிக்கலை, எனக்கு காதும் புளிக்கலை. போங்க ஆண்டி, நீங்கள் நல்லா பார்ப்பீங்க அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்க, நான் எப்படி அழுகிறோம்னு. இதை பார்க்குறதுக்கு தானே இருக்கீங்க, போங்க. இல்லை மித்ரா, பார்த்துக்கலாம் விடு. அப்படிலாம் அவங்க ஒன்றாலாம் சேர மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் சேர மாட்டாங்க? அதெல்லாம் இங்கேயே கொஞ்சம் கொள்ளாடுறவங்க. ரூமில் என்னமோ ஒன்றா இருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. அவள் வேறு நேற்று ஏதோ ஹாஸ்பிட்டல் போகும்போது வாந்தி மயக்கம் வருதுன்னு தானே போகணும்னு சொன்னான். ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா? என்னடி மித்ரா சொல்கிற? அப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் நடக்க விட மாட்டேன். சும்மா ஏதாச்சும் நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க ஆண்டி, அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா நீங்கள் எப்படி மனசு மாதிரி ஏற்றுக்கின்றிவியோ? என்னோட நிலைமை நான் என்ன பண்ணுறது? அதான் என் நிலைமை நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன். எனக்குன்னு யார் இருக்கா? யாருமே இல்லை. நீங்கள் தான் இருந்தீங்க, சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்கள், அவங்க 2 நல்லா கொஞ்சம் கொள்ளாகிறத கண்ணார பார்க்க வேண்டியதாக இருக்குது. போங்க ஆண்டி. மித்ரா, அப்பெல்லாம் இருந்தா நேரம் இந்த கார்த்தி சும்மா இருப்பானா? நம்மளை வம்பிழுத்திருக்க மாட்டேன், குதின்னு குதிச்சிருக்க மாட்டேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலை போல. நீ சும்மா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காத. அந்த மாதிரிலாம் நடக்காது, நடக்கவும் வாய்ப்பு இல்லை. சரியா? நீ அழுகாமல் கண்ணை துடைச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்ப போ. எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டிக்கிட்ட அழுது ஆக்டிங்கை போட்டாச்சு. ஆண்டி மனசு கொஞ்சம் கரையிற மாதிரி தான் இருக்குது.
அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்க மாட்டா. கார்த்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன பையனே அப்படியே இருந்திருந்தாலும் இந்நேரம் கார்த்தி குதிச்சு தண்டோரப்பட்டிருக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை போல். நம்ம தான் வீணை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாதனா, நீ கார்த்திக் கூட சந்தோஷமா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நல்ல பிரிஞ்சிட்டு வடி. நீ பாருடி, என்னோட சாபம் உன்னை சும்மாவே விடாது. என்னோட வயிற்றுச்ச உங்கள் 2 பேரும் பிரிச்சிடும். பார்த்துக்கிட்டே இரு. எப்படி இருந்தாலும் நான் தான் கார்த்தியோட வாழ போகிறேன். அது எத்தனை வருஷமானாலும் சரி, நான் காத்துட்ருப்பேன். என்னையும் 2 பேரும் சேர்ந்து வெறுப்பேற்றுறீங்களா? வெறுப்பேற்றுங்க. எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப நாள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்கள் சந்தோஷத்துலேயே வெடி குண்டை தூக்கி போடுறேன். என் தம்பியை ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னா எனக்கு ரொம்ப வசதியாக போயிடும். உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோ அண்ணன் அண்ணி போயிட்டாங்களா? அண்ணிட்ட பேசலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. டைமே வர மாட்டேங்குது. சரி போயிட்டு வந்து பேசிக்கலாம். இந்த சேலை கட்டுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. டெய்லி என்னென்னு தான் இந்த அண்ணிலாம் அடிக்கடி என்னென்னு தான் கட்டுறாங்களோ தெரியலப்பா. முதல்ல ஒழுங்கா கட்டி பழக்கணும். யூடியூப் கட்டுறதுக்குள்ள அப்பா உசிரே போயிடுச்சு. அண்ணியை கட்ட சொல்லியிருக்கலாம். என்ன ஏதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கலாம். சரி கிளம்பி போவோம். யாரை தேடுறா? சாதனாவை தேடுறாளோ? இருக்கும் 2 பேரும் தான் தோஸ்தாச்சே, தேடுவா. நம்மளையா தேட போகிறா? ஆனால் என்ன சேரீலாம் கட்டிக்கிட்டு புதுசாக இருக்கா? ஆளே ஒரு மார்க்கமாக இருக்கா? ஏதோ வித்தியாசமாக இருக்கே. ஏய் ஸ்வேதா, எங்கே கிளம்பிட்ட? ஏன் நான் எங்கே போனால் உனக்கு என்ன? உன்கிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டே போகணுமா? இல்லையே, நீ போகிறத பார்த்தா காலேஜுக்கெலாம் போகிற மாதிரி தெரியலையே. கலக்கலை சேலையெல்லாம் கட்டி கிளம்பி போகிற. எங்கே ஊர் சுற்ற போகிற? நான் காலேஜுக்கு போவேன், இல்லை வெளியில் போவேன், படத்துக்கு போவேன், ஏன் என் லவ்வர் கூடவே சுத்த போவேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியமா? நீ முதல்ல யார் எனக்கு? சும்மா என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. கேட்காதேன்னு சொன்னாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பியா? உன்னை மூக்கு உடச்சி கூட்டுக்கிட்டே இருக்கணுமா எப்போ பார்த்தாலும்? வர வர இந்த வீட்டில் எல்லாருக்கும் வாய் கூடி போச்சு. யாருமே நம்மளை திணி கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் விட்டா இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவா போலையே. என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்குடி உன்னை எவ்வளோ சித்திரவதை பண்ணுறேன்னு பாட்டி. இல்லை ஸ்வேதா, சாரிலாம் கட்டிக்கிட்டு போறியே, அதான் எங்கே போகிறேன்னு கேட்டேன். நீ என்னடானே இப்படி வெடுன்னு பேசுகிற? ஆமாம், சும்மா வெளியில் போகிறேன். அதுக்கு என்னப்பா? ஏன் நீ காலேஜ் போகலையா? இல்லைப்பா, இன்னைக்கு காலேஜ் போகலப்பா. வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் வெளியில் போகிறோம் கிளம்பிட்ட? யார்கிட்ட சொல்லணும்? அம்மாட்ட வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கிட்டே சொல்லலான்னு பார்த்தா கிளம்பிட்டாங்க போல். ஃபோன் பண்ணி சொல்லிப்பேன். வேற யார்கிட்ட சொல்லணும்? அப்பா காலையில் வெளியில் போயிட்டாரு. அவர் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். உன்கிட்ட சொல்லணுமா? உன் மூஞ்சியில் முழிச்சிட்டு போனாலே போகிற காரியம் விளங்காது. போய் உன் மூஞ்சிலே வந்து முழிச்சு அண்ணனை அண்ணியும் தேடி வந்தேன். அதனால உன் மூஞ்சியில் முழிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா உன் மூஞ்சிலெல்லாம் முழிச்சிட்டு போனால் போகிற காரியம் விளங்குதோ இல்லையோ அதுவும் தெரியல. எப்போ பார்த்தாலும் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நீனா வேலை வெட்டிக்கெல்லாம் போவே மாட்டியா? அண்ணன் அண்ணி தான் போயிட்டாங்களே, நீ இங்கேயே சுற்றிக்கிட்டு யார் குடியேறா கெடுக்கலாம்னே திரிவியோ? மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. நான் போகிறது மட்டும் காரியம் ஒழுங்கா மட்டும் நடக்கலைன்னு வைவே, வந்து நானே உன்னை பொட்டி படிக்கலாம் எடுத்து வெளியில் போட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவேன். என் கண்ணு முன்னெல்லாம் வந்துடாத தயவு செஞ்சு. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் வருது. என்ன வர வர ரொம்ப ஓவராக பேசுகிறா. சந்தோஷ் சொன்னது சரிதான். இவளுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பொண்ணு பார்க்க வர சொல்லலான்னு பார்த்தா அம்மா ஒத்துக்காது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? தம்பியை மட்டும் வர சொல்லலான்னு பார்த்தா ஆண்டி ஏதாச்சும் கேள்வி கேட்டே நம்மளை சாகடிப்பாங்க. என்னத்தை பண்ணி தொலைகிறதுனே தெரில. இவனுக்கு கரெக்ட் பண்ண கூட தெரியாதா ஒழுங்கா? இவெல்லாம் பெரிய ஆளுன்னு இவ பின்னாடி சுற்றிக்கிட்டு திட்டுறேன் பாரு. அவனை சொல்லணும் முதல்ல. இந்த சாதனை கூட சேர்ந்து இந்த ஸ்வேதா ரொம்ப கெட்டு போயிட்டா. இந்த சாதனை வர்றதுக்கு முன்னாடி என்னை பார்த்து பம்முவா, ஒரு வார்த்தை பேச மாட்டா. இப்போ பாரு இன்னத்தனை விட்ட பேசுகிறா. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். அடியே சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா எவ்வளோ நேரம்டி? என்னடி இது இவ்வளோ அழகா இருக்க? இந்த சாரி நான் எடுத்து கொடுத்தது தானே? நான் எடுத்து கொடுத்த சாரியில் எவ்வளோ அழகா இருக்கேன்னு பாரு. இதுவே வேற யாராச்சும் எடுத்து கொடுத்தா நல்லாவே இருந்திருக்காரு. ஆமாம் மாமா, நீங்கள் எடுத்து கொடுத்த சேரையே தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி இந்த சாரி. நீ கட்டினோன்னா அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? சாரி கட்டாமல் இருந்தாலும் அழகாக தான் இருப்ப. என்ன மாமா, என்ன சொன்னீங்க? இல்லை லூசு, நான் என்ன சொன்னேன்னா இந்த சாரியில் செம்ம அழகா இருக்க, அப்புறம் சுடிதார் போட்டாலும் அழகா இருப்ப அப்படி சொன்னேன். சாரி கட்டாமல் இருக்கணும் நீ வேற ஒன்றும் நினைக்கலையே. இல்லை, உங்களை மாதிரி கிறுக்கு புத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் நினைக்கலப்பா. நடிக்காதடி. என்னோட சேர்ந்தா நீனே கெட்டு போவியில்ல. என்னோட சேர்ந்து நீனு நல்லா கெட்டு போயிட்டடி. நீ என்ன நினைச்சேன்னு எனக்கும் தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? அப்போ இமேஜின் பண்ணி பார்த்துடட்டுமா? பிச்சு பிடியும் பிச்சு.
என்னடி ஒரு தடவை இமேஜின் பண்ணி பார்த்தா என்ன? இப்பெல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களே, அப்புறம் நான் உங்க கூட வெளியிலே வரமாட்டேன். இவ்வளோ அழகாலாம் கிளம்பாத செல்லம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பார்வி, உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னை இப்போ வெளியில் கூப்பிட்டேன்னா வருவேனா? ரூம்குள்ளே கூப்பிட்டேன்னா நான் பாட்டுக்கு ஹாயாக வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆ, இருப்பீங்க. என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாம் கரெக்டாக நடந்துடும்ல. வீடு கட்டிடலாம், சம்பாரிச்சிடலாம், நம்ம முக்கியமாக சாப்பிட்றலாம். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் செல்லம். உன் முகஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு பசி தூக்கம் எதுவுமே வேணாம். ஓ, அப்படியா? அப்போ 2 நாளைக்கு என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருங்க, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த மீரா குட்டி ஒரு பேச்சுக்கு சொன்னிமாமே, அதுக்காக நிஜமாவே நீ பற்றி போட்டுறாதடி. நானும் பசி தங்க மாட்டேன். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன டயலாக்கி விடுறது? படத்தை பார்த்து போட்டு பசி வராது தூக்கம் வராதுன்னு. அதெல்லாம் வர வேண்டிய டைத்துக்கு கரெக்டாக வந்துடும். ஆமாம், எங்கே அத்தை மாமாவை காணோம்? அவங்க காலையிலேயே வெளியில் போயிட்டாங்கம்மா, ஏதோ வேலை இருக்குன்னு. வர மதியத்துக்கு மேலே ஆயிரும். அடி பாவி, அத்தை மாமாவும் வீட்டில் இல்லையா? நான் வெளியில் பின்னாடியில் நிற்கிறாங்கன்னு நினச்சேன். இல்லைன்னு முன்னமே சொல்ல மாட்டியா? ஏன் இப்போ சொல்லலைன்னா என்ன? சொல்லலைன்னா என்னவா? அடியே, என்னடி இது? என்னப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையேப்பா. சரி வா, ரூம்குள்ளே உன்ட்ட வந்து தனியாக பேசணும். இங்கேருந்து யாருமே இல்லைல்ல, இங்கேயே பேச்சுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் வீட்டில் யாராச்சும் இருந்து பார்த்தாங்கன்னா குட்டி கட்டி போயிருண்டி. வாடி முதல்ல. டேய் கருவாயா, நீ எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரியும். ஒல்லுங்கு மாதிரியா மூடிக்கிட்டு கிளம்பு. நானும் கிளம்பிட்டேன், வா போகலாம். ஒரே ஒரு தடவை வாடி, முக்கியமான விஷயம்டி, லைஃப் மேட்ரு. வாடி ஒரு நிமிஷம். டேய் கருவாப்பையா, ஏதாச்சும் இப்போ பண்ணின்னு வச்சுக்கவே, வாயெல்லாம் உடச்சி போடுவேன். ஒழுங்கு மரியாதை வாடா. என்னடி அசால்ட்டா வாடாங்கிற போடாங்கிற கருவாப்பையாங்கிற, வெள்ளையா இருக்கும் தும்புறா. இருடி, 30 நாளில் நான் வெள்ளையாகி காட்டுறேன். யாரு நீங்க? வெள்ளை ஆயிடுவீங்க. இந்த உலகமே அழிஞ்சாலையும் நீங்கள் வெள்ளையாகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. என்னன்னோ பாவம்னு உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல வெள்ளத்தோலாம் வந்து மாட்டியிருக்கேன் பார்த்தியலா. நான் என்னை பார்க்குறவங்களாம் என்ன இந்த கருவா பையனே கிடச்சானான்னு கேட்க போகிறாங்க. என்னடி கருவாப்பையங்கிற? நான் பிளாக் பியூட்டிடி. ஊருக்குள்ளே போய் என்னை கேட்டுப்பாரு, என்னை பற்றி சொல்லுவாங்க. பெரிய வாழ்க்கை கொடுத்தாங்களாம்ல. வெள்ளையாக இருந்தால் மட்டும் போதுமா? கலை வேணும்படி, முகக்கலை அது என்கிட்ட நிறையவே இருக்குடி. இந்த மாமனை பற்றி உனக்கு இன்னும் தெரியல. நீ என் கூட ரொம்ப வந்தது இல்லைல்ல. காலேஜ் பக்கம் நம்ம 2 பேரும் போனோம்னா பொண்ணுங்க யாரை பார்க்குறாங்கன்னு பார்ப்போமா? இதே பொழப்பாதான் இப்போ திடீர போல பொண்ணுங்க முன்னாடி சுற்றுற தைரியத்தில். பையனா பிறந்துட்டு சைட் அடிக்கணும், எல்லாமே பண்ணல செல்லம். கல்யாணம் ஆகிட்டா இதுக்கெல்லாம் ஸ்டாப் போட்டுறாதடி. அப்படித்தானே, கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். என்னடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வில்லி ரேஞ்சுக்கு பேசுற? ஆமாப்பா, வாங்க போகலாம். இல்லை செல்லம், ஒரே ஒரு ரகசியம், ரூமுக்கு கூட வேணாம், இங்கே நின்று பேசலாமா? ஒரு ரகசியம் கிளிக்க வேணா, நீங்கள் முதல்ல வாங்க. இல்லை செல்லம், ஒரே ஒரு ரகசியம். சரி சொல்லுங்க, என்ன ரகசியம்? டே கருவாப்பையா, நீ இப்படி தான்டா பண்ணுவேன், எனக்கு தெரியும்டா. இதே உன்னோட ரகசியமா? ஆமாம் செல்லக்குட்டி, மாமன் இது கூட பண்ணலைன்னா எப்படி? இவ்வளோ அழகாக கிளம்பியிருக்க, இவ்வளோ அழகும் வீணாக போயிடும்ல. சாயங்காலம் வரும்போது எப்படியும் களைப்பாயிருவேன். அப்போதைக்கு பார்க்க நல்லா இருக்காது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கில்ல, அதனால தான் சும்மா ஒரு ட்ரையல். இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு எதுக்கு செல்லம் வந்து வச்சுக்கணும்? இப்போவே வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உன்னை மாற்றலாம், நான் வேணாலாம் சொல்லவே மாட்டேன். புட்டா கருவாப்பையா, வாடா, மூடிட்டு வண்டிடுறேன். வர வர மரியாதை தேயுது. பரவாயில்ல, தேஞ்சிட்டு போட்டோம். எல்லாத்தையும் மொத்தமாக வசூல் பண்ணிக்கிறேன். ஸ்வேதா இங்கே தானே வரேன்னு சொன்னா, இன்னும் ஆளையே காணோம். ஒருவேளை நம்மளை பிடிக்கலையா? பிடிக்காது என்னத்த சொன்னோம், அதனால வராமல் இருந்திருக்கலாம்னு இருந்துட்டாளா? இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் சொன்ன டைமும் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை பிடிக்கல தானோ? நம்மளும் தான் பார்த்த 1 வாரம் 2 வாரத்துலேயே பிடிச்சிருக்குன்னு சொன்னா, எந்த பொண்ணாக இருந்தாலும் யோசிப்பாங்க தானே. நம்ம கூட பழகுனதும் இல்லை, நம்மளை பற்றியும் தெரியாது. திடீர்னு வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பையனாக இருக்கக்கண்டி திடீர்னு போய் பேசிட்டேன். அவங்க ஒரு பொண்ணு தானே, சரி டைம் எடுத்துக்கட்டும். பிடிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போல் சித்தி பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கட்டும். எனக்கு எந்த பொண்ணுமே பிடிச்சதில்லை. ஸ்வேதாவை என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால கேட்டுட்டேன். கேட்டது தப்பா என்னன்னு கூட தெரியல. தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுறணும். ஸ்வேதா வந்துட்டியா? இவ்வளோ நேரம் உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கடா ஸ்வேதா நம்மளை பிடிக்காம தான் வரலையோன்னு. நல்ல வேலை வந்துட்டேன். இப்போ தான் எனக்கு பாதி உசுர் வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆள் வேற சூப்பராக இருக்காளே, சேரீ வேற கட்டிட்டு வந்திருக்கா. நினைக்கவே இல்லை சேரீலாம் கட்டிட்டு வந்து இப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவான்னு.
சொல்லு ஸ்வேதா, என்ன நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. வந்த விஷயத்த சொன்னாதானே தெரியும். இல்லப்பா, நீங்க சட்டுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க நல்ல முடிவு தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படி நினைச்சீங்க? இல்லைங்க, கோயிலுக்கு வர சொல்லிடுங்க. அப்பவே தெரியலையா நீங்க நல்ல விஷயம் தான் சொல்லுவீங்கன்னு? அதை உங்க வாயில சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல ராகுல், பிடிச்சிருக்குதான். இருந்தாலும் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பயமா இருக்கு. எனக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க தான். இருந்தாலும் உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரியல இல்ல, அதனால என்ன பண்ணலாம்? இப்ப என்னை பத்தி வேற யார்ட்டையும் விசாரிக்கிறீங்களா? இல்லப்பா, வேற யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நானே உங்க கூட பழகி தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும் இல்லையா? அதுவும் கரெக்டு தான். ஸோ நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாமா? பிடிச்சிருக்குதான். கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஓகேனா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதுவும் கரெக்டு தான். கொஞ்ச நாள் லவ் பண்ணலாங்கிறீங்க, சரிதானே? கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இனி உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காமலாம் போகாது. ஆனால் உங்களை நான் பிடிக்காதுன்னா இனிமே சொல்ல மாட்டேன். என் மனசில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் தான் என்னோட ஒய்ஃபு. பழகி பார்க்கலாம். சாரி, லவ் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அச்சோ, நீங்கள் வேற. கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை லவ் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. விடுவேனா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது போதும். அப்புறம் என்னை பார்க்க வரவன் தானே சாரி கட்டிட்டு வந்தீங்க? அப்படி இல்லைப்பா, ஆனாலும் அதான் உண்மை. உங்களை பார்க்க வரேன்னா சாரி கட்டிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் உங்களுக்கு எந்த காஸ்டியூம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஆனால் பசங்களுக்கு மோஸ்ட்லி சாரி தானே பிடிக்கும். எனக்கு கட்ட தெரியாது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டியிருக்கேன். எப்படி இருக்கு? தேவதை மாதிரி இருக்கீங்க. எனக்கு சாரி கட்டினா தான் பிடிக்கும். சுடிதாரும் ஓகே தான், இருந்தாலும் சாரியில் பொண்ணுங்க எப்போவுமே அழகாக தெரிவாங்க. இந்த விஷயத்தே தெரியலையா நம்ம ரெண்டு பேர் மனசு ஒத்து போகுதுன்னு? எனக்காக நீங்கள் யோசிக்கிறீன்னு லைஃப் லாங் எனக்காக நீங்களும் உங்களுக்காக நானும் இருப்பேன். நடுவில் சண்டை வந்துச்சுன்னா? நடுவில் என்னங்க சண்டை? சண்டை டெய்லியும் வரணும், டெய்லியும் சமாதானப்படுத்தணும். கொஞ்சல் கூடல் எல்லாமே இருக்கணும்ல, அதானே வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் பாசம் மட்டுமே இருந்தால் போதுமா? சண்டை அழுகை எல்லாமே வேணும், அதான் நல்லாயிருக்கும். பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்களே. போக போக தெரியும். சரி வாங்க, கோயிலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். அப்புறம் ஸ்வேதா, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் சொன்னேன். ஐ லவ் யூ. என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இல்லைப்பா, என் மனசில் பட்டுச்சு, அதனால சொன்னேன். உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் வெளியில் சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னை பற்றி தெரியாதனால. பரவாயில்ல, நீங்கள் மெதுவாகவே சொல்லுங்கள். காத்திருக்கிறதுலையும் காதல் சுகமாக தான் இருக்கும்.